கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல 5வது வசனத்தை ஒருவரிடத்தில் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த வேத வசனத்திற்காக நன்றி. இதை விட்டு எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு எதிர்பார்ப்போடு வந்த உம்மது பிள்ளைகளோடு உம்மது ஜனத்தோடு கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல வந்திருக்கிற தேவையான உங்களுக்கு தேவையான ஒன்றை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்தியாக தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரா முழுதும் நான் பிரயாசப்பட்டேன். அல்லே சொல்லுவோமா? அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில கர்த்தர் செய்த அற்புதத்தில் இதுவும் ஒன்று. ஆண்டவராய் தேவன் கடற்கரை ஓரமாக ஆமென் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ஆமென் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை, ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு அந்த இடம் அந்த கடற்கரையா இருந்ததுனால, படகில் மேல் ஆமென் ஜன கூட்டம் அதிகமா இருந்ததுனால படகுல இருந்துகிட்டு ஜனங்களை பார்த்து உபதேசம் பண்றது, ஜனங்களை பார்த்து சத்தியம் சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சு அவர் தன் கண்ணை ஏறிட்டு பார்த்த போது அந்த கடற்கரை ஓரத்துல 2 படகு வெறுமையா இருப்பதை கர்த்தர் கண்டார். அந்த 2 படகுல ஒரு படகில் மேல கர்த்தர் ஏறினார். வேதம் சொல்லுகிறது அந்த படகு சீமோன் பேதுருனுடைய படகாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 2 படகும் ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காம கரையில வெறுமையாக விரக்தியில அது ஒதுக்கி விடப்பட்டிருக்கிறது. அந்த படகின் சொந்தக்காரர்கள், அதாவது சீமோன் பேதுரு, அந்த வலைகளை, மீன் கிடைக்காத வலை, மீன் வந்து மாட்டுக்கு கொள்ள முடியாம இருந்த அந்த வலைகளை சரி செய்து கொண்டு அலசிக்கொண்டு துக்கத்தோடு வேதனையோடு அவன் அந்த படகின் அருகில நின்று வலை அலசுகிற வேலையில செஞ்சிட்டு இருக்கிறான். இங்கே அந்த படகுல ஒன்றில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறி ஜனங்களுக்கு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லே சொல்லுவோமா? தேவ ராஜ்யத்தை குறித்தான சுவிசேஷம் சத்தியம் ஜனங்களுக்கு வந்த ஆமென் பலவீனங்களை எல்லாவற்றையும் சுகமாக்கி ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு பேதுரு அதே வேலையை தான் மீண்டும் செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பேதுருடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவனுடைய படகினுடைய நிலைமையை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், பேதுரு கேட்கல, பேதுரு ஆண்டவரை ரிக்வெஸ்ட் பண்ணல, ஜெபம் பண்ணல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லல, அல்ல எனக்கு ஏதாவது ஒரு வலையை வீசி மீன் பிடிக்கிற அளவுக்குள்ள ஒரு கிருபையை தாருங்களுக்கு ஜெபிக்கல, எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா சும்மா இருந்த அந்த படகினுடைய நிலைமையை பார்த்து அந்த படகின் உரிமையாளர் சீமோன் பேதுருடைய அவன் அவஸ்தையை அறிந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்க வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க. அல்லே சொல்லுமா? மீன் பிடிக்கிற காலம் அல்லாது, மீன் பிடிக்கிற நேரம் தாண்டி விட்டது. மீன் பிடிக்க வேண்டிய காலத்துல மீன் பிடிக்க முடியாம இருக்கிறாங்க. இது இப்ப மீன் பிடிக்காத காலம். ஆனா அந்த நேரத்தை மீண்டும் ஒரு விஷயம் மீன் பிடிப்பதற்கு மீண்டும் நீங்க படகை ஆயத்தம் பண்ணி கொண்டு கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் வலையை வீசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அந்த படகின் உரிமையாளர் அந்த சீமோன் பதிலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதற்கு சீமோன், ஐயரே, போதகரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. நான் இந்த படகு சும்மா இருக்குது காரணம் இல்ல, நான் இப்படி துக்கமா இருக்க காரணம், ஆமே நான் வேலை செய்யாம இல்ல. அல்லே சொல்லுவோமா? நான் பிரயாசப்படாம இல்ல. அல்லே சொல்லுவோமா? நான் ஒரு சோம்பேறி அல்ல. நான் நல்ல சுறுசுறுப்பு உள்ளவன், நல்ல மீன் பிடிக்க தெரிஞ்சவன், நல்ல உழைக்கிறவன், நல்ல பிரயாசப்படுகிறவன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற நான் இப்படி பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சும் எனக்கு ஒரு மீன் கிடைக்காம இருக்கிறேன்னு சொல்றான். அல்லே சொல்லுவோமா?
இன்னைக்கு இந்த காலை நேரத்துல உங்களுக்கு தேவன் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, இங்க இருக்கிற அநேகர், இந்த வசனத்தை கேட்கிற அநேகர் பிரயாசப்படுறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிசினஸ் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் ஊழியம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும், என்னுடைய கையின் பிரயாசம் நல்லா இருக்கணும்னு பிரயாசப்படுகிறீங்க. அல்லே சொல்லுமா, ஒரு பிரயாசப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் அந்த பிரயாசத்தினுடைய ஆமென் வேலை என்னன்னு தெரியும். அல்லே சொல்லுமா, தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சோம்பேறித்தனம் அல்ல, யாரும் சோம்பேறியர்கள் அல்ல, உழைக்கக்கூடியவர்கள். ஆனா உழைப்புக்கு ஏற்றதான பலன் இல்லை, உழைப்புக்கு ஏற்றதான ஊதியம் இல்லை, உழைப்புக்கு ஏற்றதான ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனா நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியலையே. இரவு முழுக்க வேலை செய்தாலும் பகல் முழுக்க வேலை செய்தாலும் அதுல வருகிற வருமானத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அனுபவிக்க முடியலையே. அது புறத்தியுடைய வீட்டுல போய் சேருகிறது. அடுத்தவர்கள் அதை ஸ்தோத்திரம் நன்மையா அதை பார்க்கிறாங்களே. நாம் சம்பாத்தியம் எல்லாமே ஏதோ ஒரு வழியில இன்னொரு ஆளுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. பிரயாசம் வீணாய் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிரயாசப்படுற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இரவு முழுவதும் கண் விழித்து இருந்து வியாபாரத்தின் முன்னேற்றத்திற்காக நீ எடுக்கிற முயற்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ படுகிற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இரவும் பகலும் கடின உழைப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு நீ நல்லா இருக்கணும் என்பதற்கு, உன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கு, உன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா ஒருவேளை இந்த பேதுருவை போல அதுல பலனற்று போய் அதுக்கு ஏற்றதான பிரதிபலன் இல்லாம ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் துக்கமாய் தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். கரங்களுக்கு எல்லாம் சொல்லுமா. எனவே நீங்க பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படாமல் இருப்பதனால்தான் கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அல்லே சொல்லுமா. பிரியமானவர்களே, ஊழியத்திலையும் அப்படித்தான். ஊழியம் வளர வேண்டும், ஆத்துமாக்கள் வர வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும், இடம் வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற எத்தனையோ பேர். அது கேட்டதான பலன் இல்லை, சபையில அது கேட்டதான வளர்ச்சி இல்லை, ஆத்தும பெருக்கத்தை பார்க்க முடியல. கரங்களை உயர்த்தலே சொல்லுவோமா. ஆனா ஜெபம், உபவாசம், கண் விழித்து ஜெபம், இப்படி பல நிலைகளில சபை வளர வேண்டும் என்று சொல்லி, ஊழியங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் எடுக்கிற முயற்சிகளை, விசுவாச பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லே சொல்லுமா. இன்னைக்கு நம்முடைய படகு வெறுமையா இருக்கு. இந்த வெறுமையா இருக்கிறது காரணம் சோம்பேறித்தனத்தினால அல்ல, வேலை செய்யாம இருந்ததுனால அல்ல, உழைக்க தெரியாம இருந்ததுனால அல்ல. உழைத்தும் சுறுசுறுப்பாக வேலை செய்தும் கடின பிரயாசப்பட்டும் தான் இன்னைக்கு நம்முடைய படகு வெறுமையா இருக்கு. யாருடைய படகு உழைத்தும் கடுமையான பிரயாசப்பட்டும் வெறுமையா இருக்கோ அந்த படகை டண்டாமா நிரப்பும்படி 2 மடங்கு நிரப்பும்படி இயேசு இன்னைக்கு நம்முடைய படகுல வந்திருக்கிறார், நம்முடைய பிசினஸ்ல வந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்துல வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அல்லே சொல்லுமா. இங்க பேதுருடைய படகை தேவன் தெரிந்தெடுப்பதற்கு காரணம்னா, பேதுரு ஒரு உழைக்கிறவன். அல்லே சொல்லுமா. கடினமாய் உழைக்கிறவன், உழைத்தும் பிரதிபலன் இல்லாம இருக்கிறான். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 14:23. சீக்கிரமா. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. 23. உதடுகளின் பேச்சோ சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல, பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. நான் எவ்வளோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. எவ்வளவோ அரசு அது வேலை கிடைக்கும் என்பதற்காக நிறைய எக்ஸாம் நான் எழுதுறேன், ஆனா எதுவுமே செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு பிரயாசத்தை மட்டும் விடாதீங்க. உங்களுடைய பிரயாச தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டாம்? பிரயோஜனம் உண்டு. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 10:16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்குடைய விளைவோ நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லே சொல்லுமா. ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக அவனுடைய பிரயாசம் அது அவனுக்கு ஜீவனாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுமா. குடும்பம் முன்னேறணுமே, வருமானங்கள் வீட்டில் நிற்கணுமே, ஒரு வீடு கட்டப்படணுமே,
வீட்டுல ஒரு பகுதி எடுத்து கட்டப்பட வேண்டுமே. எத்தனையோ வருஷமா ஜெபம் இருக்கிறேன், எத்தனையோ நாட்களா அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் அந்த வீட்டுல ஒரு பகுதியை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, இன்னும் வீடு கட்ட முடியல. வாங்கின இடம் சும்மாவே கிடக்குது, போட்ட அஸ்திவாரம் அப்படியே கிடக்குது, அதுக்கு மேல ஒரு செங்கல் கூட வச்சு கட்ட முடியல. பிரயாசம் எல்லாம் வீணா போச்சோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். துவங்கின இடத்துல அந்த வேலையை முடிக்க கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10. 1 கொரிந்தியர் ஆகிலும் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமா என்ன செய்தேன்? பிரயாசப்பட்டேன். எல்லாரை காட்டிலும் நீங்கள் அதிகமா பிரயாசப்படுறதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தந்து அனுப்பி இருக்கிறார். என் பிள்ளைகள் பிரயாசப்படுறாங்க, ஆனா அதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை. நீ போய் சொல்லு, இன்னைக்கு அதுக்கேற்ற வளர்ச்சியை நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்னும் அகப்படலப்பா. நான் பிரயாசப்படாத விதங்களே இல்லை. இரவெல்லாம் தூங்கவே இல்லை, சாப்பிடல, ஓய்வெடுக்கல, ரெஸ்ட் எடுக்கல. இரவு முழுவதும் இந்த கடலை சுத்தி சுத்தி வலைய வீசி மீன் பிடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா என்னோட பிரயாசம் தோல்வியில முடிந்தது. எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. கரங்கள் தள்ளி சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த மனுஷனுடைய படகுல தான் கர்த்தர் ஏறி சொன்னார், ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. முழுதும் பிரயாசப்பட்டவனுக்கு இப்போ நான் சொல்றபடி வலைய போடுறது சாதாரண விஷயம் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பேதுருவை குறித்து அறிந்திருந்தார். இவன்ட்ட எப்பன்னு சொன்னார் இவன் கேட்பான்னு. இவன் சோம்பேறித்தனம் உள்ளவன் அல்ல, சுறுசுறுப்பு உள்ளவன். இவன் வளர வேண்டும் என்று விரும்புகிறவன், நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், குடும்பம் கட்டப்பட்டு எழுப்பப்படணும்னு நினைக்கிறவன். இவன்ட்ட என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படின்னு சொன்னதுனால தான் கர்த்தர் சொன்னார், நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அதுக்கு அவன் மடிக்கல, அதுக்கு அவன் சோம்பேறித்தனம் படல. போங்க ஆண்டவரே, ஏன்னா உடம்பெல்லாம் வலியா இருக்கு, முழுதும் கண் விழிச்சு இருந்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால வலையெல்லாம் விதிக்க முடியாது, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அல்லே சொல்லுவோமா? ஏன்னா வேலை செய்கிறவன். கரங்களை உயர்த்தலே சொல்லுவோமா? சுறுசுறுப்புள்ளவன், செல்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, ஐஸ்வர்யமாக மாற வேண்டும் என்று சொல்லி, சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பொழுது கணக்க வேலை செய்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் அவனை குறித்து அறிந்ததுனால தான் கர்த்தர் வலையை போட சொன்னார். வலையை போட்டு மீன் பிடிக்க வச்சுட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம ஊழியத்துல வச்சா நம்ம சபையை கட்டி எழுப்பிடுவான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இவன் பிரயாசப்படுவான். ஆமென். பிரயாசப்படும். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரயாசப்படுறவங்க தான் வேணும். ஆமென். பிரயாசப்படுறவங்க தான் வேணும். சபைக்கும் பிரயாசப்படுறவங்க தான் வேணும், கர்த்தருக்கும் பிரயாசப்படுறவங்க தான் வேணும். கரங்க தள்ளி சொல்லுவோமா? நீங்களும் நானும் பிரயாசப்படுறதுனால தான் கர்த்தர் நம்முடைய படகை நிரப்பும்படி இன்னைக்கு நம்முடைய படகுல ஏறி வந்திருக்கிறார் அவர். அல்லே சொல்லுவோமா? இன்னைக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சபை, ஏதோ ஒரு ஆராதனை என்ற ஒரு போக்கில நீங்க வரல, ஒரு திட்டத்தோடு வந்து கொண்டிருக்கீங்க. ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபையில தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க மேல இருக்க கடமை பெருசு. ஏன்னா நீங்க பிரயாசப்படுகிறவங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாரை விடையும் அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறோம். ஊழியத்துக்காக மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்காக, உங்க கையின் பிரயாசத்திற்காக, இந்த தொழிலை முன்னேற்றத்துல கொண்டு வரணும், பிசினஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கான பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். அன்பு பிள்ளையே, நீ இந்த வெயில்ல உஷ்ணத்துல ஆமென் உன் பிள்ளைக்காக, உன் மனைவிக்காக நீ ஆமென் கஷ்டப்படுகிறதை, உழைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லே சொல்லுமா? சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக? ஆமென். ஒரு 10 ரூபாய் லாபத்துக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், அன்னைக்குள்ள வருமானத்திற்காக நீ எத்தனை மைல் தூரம் பயணம் செய்கிற, யாரெல்லாம் பார்த்து நீ ஆமென் பேசுற, உன்னுடைய வியாபாரத்தை ஆமென் விஸ்தாரத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுகிற என்பதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். பேதுருவை தெரிஞ்சதுனால தான் பேதுருவின் படகுல ஏறினார். அங்க 2 படகு இருந்துச்சு, ஆனா இன்னொரு படகுல ஏறல, பேதுருடைய படகுல தான் ஏறினார். இன்னைக்கு உன் படகுல, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறார். உன்னுடைய பிரயாசத்தை கனம் பண்ணி வந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்
நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்கள். அல்லே சொல்லுவோம். கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க. அந்த வசனத்தை, கர்த்தருக்கு நம்ம படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்க உறுதியாக்கப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையில எப்பொழுதும் பெறுகிறாருங்க, பிரயாசப்படுங்க. இன்னொரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 2 தீமோத்தேயு 2 ஆமென் 6 வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு முந்தி பலன் கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி, ஆமென், பிரயாசப்படுறவன் முந்தி பலனை பெற வேண்டும். இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, ஆமென், உங்க உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்காக நீங்க எடுக்கிற உங்க பிரயாசம் அதுல பலன் உண்டுன்னு கதை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறார் அது முந்தி பலன் கிடைக்குமா. நீங்க பிரயாசப்பட்டு முடிவதற்கு முன்னாடியே அதுக்கான பலனை ஆவியானவர் உங்க கையில கொடுப்பாரா. அதனாலதான் ஆமென் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கிற பொழுது மாத்திரமல்ல தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லே சொல்லுமா. அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். நம்முடைய பிரயாசம் வீணாய் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், என்னோட உழைப்பு போச்சு, என்னோட எனர்ஜி போச்சு, என்னோட பணம் போச்சு, என்னோட பொருள் போச்சு, நாள் போச்சு, நேரம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு இருந்த பேதுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். என் குடும்பம் முன்னுக்கு வரணும், நான் நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கண் விழித்திருந்து நீ பிரயாசப்பட்டு படிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உன் குடும்பம் உன்னை நம்பி இருக்கிறது. நான் ஏதாவது படிச்சு வாழ்க்கையில முன்னேறினாதான் என் குடும்பம் முன்னேறும், எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு நீ கஷ்டப்பட்டு படிக்கிற அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, சொல்லுங்க அல்லேலூயா. உன் படிப்புக்கு ஏற்ற பிரயாசம், ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீ நினைச்ச மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு நீ நன்மை செய்ய முடியும். நீ நினைச்ச மாதிரி உன் குடும்பத்துல, ஆமென், உன்னால நிறைய நன்மைகளை கொடுக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நான் பிரயாசப்படுகிறேன். வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:8. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்தோம். இரவும் பகலும் வேலை செய்தோம். இரவும் பகலும் பவுல் பிரயாசப்பட்டதுனால தான் ஆமென் தீவுகள் தோறும் பட்டணங்கள் தோறும் சபை ஸ்தாபிக்க முடிந்தது. எங்க போனாலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட காரணம் பவுலுடைய பிரயாசம். அவனுடைய பிரயாசம் விருதாவாய் போகல. இன்னைக்கு யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. வெறுமனே ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, தேவ ராஜ்யம் கட்டி எழுப்புவதற்காக, தேவ சபை வளர்ந்து பெருகுவதற்காக நாம் எடுக்கிற எல்லா பிரயாசத்துக்கும் கர்த்தர் நல்ல பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம் 2:3 ஆண்டவர் சொன்னார், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைவிடாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நம்புறீங்க என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு? எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க?
கடந்த நாள்ல நான் ஒரு காரியத்தை குறித்து தெய்வ சமூகத்துல ரொம்ப கலக்கத்தோடு வேதனையோடு ஆண்டுட்ட நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு பலவீனத்தின் மத்தியில நான் இருந்தாலும் ஆனா ஆத்மாவில் இருந்து உள்ளத்துல ஒரு ஜெபம், ஆண்டவரே நமக்கு சாதாரணமான விஷயம், இந்த சாதாரணமான விஷயத்தை செய்யாம இத்தனை நாட்கள் கலந்து போகுது, நாட்கள் போகுதே அப்பா, இது ஒரு சமாதானம் இல்லையே, இன்னும் உற்சாகமாய் ஓட முடியலையே சொல்லிட்டு நான் கேட்கும்போது தான் கர்த்தர் இருபத்தி ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் வனாந்தரத்திலேயே கேட்டதை கொடுத்தேன். அல்லே சொல்லுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல என்ன கேட்டாங்களோ நான் கொடுத்தேன். வனாந்தரம் என்ன? பால் அடைந்த இடம். வனாந்தரத்துல எதுவும் கிடைக்காது. சீசர்கள் சொன்னாங்க இயேசுவிடத்தில், இது வனாந்தரமான இடம், எனவே இங்க சாப்பாடு கிடைக்காது, இது வனாந்தரமான இடம், இங்க எதுவும் கிடைக்காது. எதுவும் கிடைக்காத இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். எதுவும் நடக்காத இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். எதுவுமே சாதகமா இல்லாத இடத்தின் பேர் தான் வனாந்தரம். ஆண்டவர் சொன்னார், அந்த வனாந்தரத்திலேயே என் ஜனத்துக்கு நான் எல்லாமே கொடுத்தேன். வனாந்தரம் எதுவும் கிடைக்காத இடத்துல, எதுவும் நன்மையா இல்லாத இடத்துல கொடுத்தது உண்மையை நான் உனக்கு தர மாட்டேனா, உனக்கு நான் செய்ய மாட்டேனான்னு கேட்டார். அல்லே சொல்லுமா. அதுக்கப்புறம் நான் சிந்தித்து பார்த்தேன், அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் கேட்டாங்கன்னு பார்த்தா, என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்தார். ஆமென். 40 ஆண்டு காலம் அவங்களுக்கு பட்டினி இல்லாம ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்தார், தண்ணி கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார், வஸ்திரம் பழமையாகாமல் பாதுகாத்தார், பாதரட்சை தேய்ந்து போகாமல் பாதுகாத்தார். அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். வனாந்தரத்திலே செய்ய முடியும்னா உனக்கு நான் செய்ய மாட்டேனா? பிரியமானவர்களே, பிரயாசப்படுற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த வெளிப்படுற 2:3 அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். நீ சகித்து கொண்டிருக்கிறது, எஸ், நீ பொறுமை. என்னைக்காவது என் ஊழியம் வளரும், என்னைக்காவது சபை நிரம்பும், என்னைக்காவது என் குடும்பம் நல்லா இருக்கும், என்னைக்காவது என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, வேலை செய்வாங்க, சம்பாத்தியம் பண்ணுவாங்க, என்னுடைய கணவருடைய பிசினஸ் ஒரு நாள் வளரும். ஆமென். நான் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் நான் ஒரு நாள் இருப்பேன். நான் என்னைக்கு வேலைக்காரனா இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை ஒரு முதலாளி ஸ்தானத்தில் வச்சு என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வியாபாரம் என்னைக்கும் இப்படி இருக்காது, வெறுமையா இருக்காது. ஒரு நாள் இந்த வியாபாரம் பெருகும், ஒரு நாள் இந்த வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு வளரும், கர்த்தர் என்னைக்கு வளர்த்துவான்னு சொல்லி நீ பொறுமையா இருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். அல்லே சொல்லுமா. எத்தனையோ பேர் வியாபாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது குறுக்கு வழியில என்னெல்லாமோ செய்யும் போது கர்த்தருக்கு பயந்து, வேத வசனத்தைக்கு பயந்து, கர்த்தர் எனக்கு தந்தா தரட்டும்னு சொல்லிட்டு நீ பொறுமையா இருக்க பாத்தீங்களா, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் முழுதும் பிரயாசப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிற மகனே, இப்போ உன் படகை நிரப்பதான் இப்ப நான் வலைய போட சொல்றேன். கரங்களை தள்ளே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 42வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே யாக்கோபு சொல்லுகிறான் பாருங்க. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீரே, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அல்லே சொல்லுமா. யாக்கோபு சொல்றான், என் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் ஆமென் உம்மை கடிந்து கொள்ளலைன்னா என்னை நீங்க வெறுமையா விட்டுருப்பீங்க. ஆனா என் தேவன் என்னுடைய பிரயாசத்தை பார்த்தார், என்ற சிறுமையை பார்த்தார். அந்த 31வது அதிகாரம் 38ல இருந்து வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளுக்கும் வெள்ளையாடுகளுக்கும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பிரயாசப்பட்டேன். 20 வருஷம் உம்முடைய மந்தையை மேய்ச்சேன், உம்முடைய ஆடுகளை மேய்ச்சேன், செம்மறி ஆடு வெள்ளையாடை மேய்ச்சேன், ஒண்ணு கூட சீனை அழியவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி பாதுகாத்திருப்பான், எப்படி அதை வழி நடத்தி இருப்பான்னு பாருங்க. ஆடுகள் ஒண்ணு கூட சீனம் அழியவில்லை, கரு கலையவில்லை. அப்படி நான் உங்களோட மந்தையை மேய்ச்சேன். அப்படி இருந்தும் நான் ஒன்ன கூட என்ன செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்லை. தீருண்டதையும் நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன்.
பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பிரயாசம், அதுக்கும் எக்ஸ்ட்ரா வேலை செய்த. என் சம்பளத்தை நீங்க பிடிச்சீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, பகல்ல வெயில்ல இரவிலே குளிரில் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். பகல்ல வெயில்ல இரவில குளிர் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்துச்சு, இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். கரங்கள் தெளிவு. பிரயாசத்தை பார்த்தீங்களா? 10 முறை சம்பளத்தை மாத்தினீங்கன்னா ப்ரமோஷன் இல்லை, 10 முறை சம்பளத்தை குறைச்சிருக்கிறார். அல்லே சொல்லுங்க. முதல்ல எவ்வளவு சம்பளம் எடுத்த எடுப்புல 50,000 1 லட்சம் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, 10,000 கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பவுமே கொஞ்சத்துல தான் நிறைய போயிடும்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 1000 ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன். இந்த 1000த்தை 10 முறை குறைச்சிருக்காரு. கடைசியில் சம்பளம் வெறும் 500 வந்து நிற்குது. எவ்வளவு பிரயாசம்! வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிரயாசத்தையும் என்னுடைய சிறுமையும் ஆபிரகாமின் தேவன் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுமா. மாமனாரே லாபானே, நீர் என்ன பார்க்கல, என்ன சிறுமை நீங்க பார்க்கல, உம்முடைய மருமகனோட என்ன பார்க்கல, உம்முடைய சொந்தக்காரனு கூட நீங்க நினைக்கல. அல்லேலூயா சொல்லுமா. உன் சகோதரனுடைய குமாரன் என்று கூட நீ நினைக்கல. ஆனா என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்ன நினைத்தார். அல்லேலூயா சொல்லுமா. நீர் ஒரு சொந்தக்காரன் உம்முடைய மருமகனோட பார்க்காம இரவுலையும் பகல்லையும் களவு போனதை கேட்டு வாங்கினீங்க. பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் உஷ்ணத்தை நான் நினைச்சேன், கஷ்டப்பட்டேன், இரவுல தூங்காம இருந்தேன். ஒரு மருமகன்னு பாராம, ஒரு மகளுடைய புருஷன்னு பாராம 10 முறை என் சம்பளத்தை குறைச்சிது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் பாடுபட்டேன். ஆனா என் ஆபிரகாமின் தேவன் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் உங்களை ஒடுக்கினாலும், யார் உங்களை சம்பாத்தியத்தை குறைப்பதற்கு உங்களை துன்புறுத்தினாலும் உங்க பிரயாசத்தை பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். உன் பிசினஸுக்கு எதிராக 1000 போட்டியாளர்கள் வரலாம், உன் கடைக்கு எதிராக 1000 பேர் அதே பிசினஸ் செய்யறவர்கள் எழும்பலாம். ஆனா உன்னுடைய பிரயாசத்தை பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. அப்படி சொல்லிக்கிட்டு அங்க 42ல சொல்றான் பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையாய் விட்டிருப்பீங்க. கர்த்தர் மட்டும் என் பிரயாசத்தை பார்க்கல, கர்த்தர் மட்டும் என் சிறுமையை பார்க்கல, உள்ளதும் பிடுங்கிட்டு என்னை வெறுமையா விட்டிருப்பீங்க. கரங்களை உயர்த்தி, என் பிள்ளைகள் எங்கேயும் வெறுமையா துரத்தி விட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. 20 வருஷ காலம் லாபான் யாக்கோபுக்கு ஒரு கணக்கு போட்டு சம்பளம் கொடுக்கலாம். ஆனா அதே 20 வருஷ காலம் பிதாவாகிய தேவன் ஒரு கணக்கு போட்டு சம்பளம் வச்சிருந்தாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. 20 வருஷ முடிவுல வேதம் சொல்லுகிறது, லாபாவுடைய கணக்குப்படி அவன் ஒண்ணு இல்லாம வந்திருக்கணும். ஆனா பரலோகத்தின் தேவனுடைய கணக்குப்படி 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை அனுப்பினார். சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. உன் பிரயாசத்தை அறிகிற தேவன் காலை நேரத்தில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ வெறுமையா இருக்க அல்ல நீ அழைக்கப்படல, நீ வெறுமையா இருக்க தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆமென் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு சொல்லுகிறார், அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீர் இப்போது என்னை வெறுமையா என்ன செஞ்சிருப்பீர், அனுப்பி விட்டிருப்பீர். தேவனின் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரில் உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா. அதனால இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் 2 பரிவாரங்களுடைய சம்பத்தா நான் மாறி இருக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிச்சதுனால அல்ல, நான் உமக்கு வேலை செஞ்சதுனால அல்ல, என்னுடைய பிரயாசத்தையும் வருத்தத்தையும் சிறுமையும் கர்த்தர் பார்த்து என்னை ஆசீர்வதித்தார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிற உங்களை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பார். வெளிப்படுத்தல 2:3 படி, நீர் என் நாமத்தின் நிமித்தம் நீ சகித்து கொண்டிருப்பதையும் பொறுமையா இருப்பதையும் என் நாமத்தின் நிமித்தம் நீ பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவேல் 2வது அதிகாரம் 22 நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த 3 வசனமும் இந்த நாட்கள் உங்க மேல பலிக்க போகுது. 22 சொல்லுகிறது, வெளியே மிருகங்களே பயப்படாதிருங்கள்,
வனாந்தரமும் மேய்ச்சலமாய் மாறும். விருட்சங்கள், காட்டு விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சை செடியும் பாலனை கொடுக்கும். அல்லே சொல்லுமா. 24 சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசம் வழிந்தோடும். அல்லே சொல்லுமா. 23 சொல்லுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். அவர் தக்கப்படி, உங்க பிரயாசத்துக்கு தக்கப்படி, உங்க ஜெபத்துக்கு தக்கப்படி, ஆமை உங்க உழைப்புக்கு தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கரங்கள் தள்ளி சொல்லுமா. என் பிள்ளைகளுடைய ஆலயத்துல, அதாவது ஆமை வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்துல திராட்சரசம் வழிந்தோட போகிறது. இதுவரையும் பற்றல்ல, குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாசத்துல மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க ஜபத்துக்கு தக்கப்படி, உங்க பிரயாசத்துக்கு தக்கப்படி, உங்க பரிசுத்தத்துக்கு தக்கப்படி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தக்கப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்னும் ஆகப்படல. அல்லே சொல்லுமா. பேதுரு சொன்னா, ராமுழுதும் பிரயாசப்பட்டேன்ப்பா, ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, ஆகப்படல. அது நான் இன்னும் வலைய வீச மாட்டேன், இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன், இனிமே நான் இந்த வியாபாரம் பார்க்க மாட்டேன், இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன், இனிமே நான் படிக்க மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லல. அவன் சொன்னா, ஆகிலும். அல்லே சொல்லுமா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆகிலும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் கிடைக்கல. ஆகிலும், ஆகிலும் நான் இன்னும் போகல, அதை தாண்டல. ஆகிலும், ஆகிலும் ஒரு முறை கூட பிரயாசப்படுறேன், இன்னும் ஒரு முறை கூட வலைய வீசுறேன். நீங்க சொன்னதுனால செய்யறேன், நீங்க சொன்னதுனால நான் பிரயாசப்படுறேன், நீங்க சொன்னதுனால நான் அங்க இருக்கிறேன், நீங்க சொன்னதுனால இந்த வியாபாரத்தை பார்க்கிறேன், இந்த ஒரு முறை கூட பிரயாசப்படுறேன். அதுதான் அதோட அர்த்தம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 2 படகு அமலத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்களுக்கு தருவா. யோவேல் 2:22, 23, 24 படி உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சபை, இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்.